வெல்கம் பேக் டு கேஜிஆர் யூனிவர்சல் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம கட் கலர் அல்ட்ரோ வெஜிடோ எபிசோட் தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் இந்த 500+ லைக்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு அப்படி இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்க்கு லிங்க் தரேன். மறக்காமல் செக் பார்த்தீங்கன்னா பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஸோ ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம யாமோஷிக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா வந்தது டீமன் எம்பரர் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஐ மீன் நம்ம வெஜிடோ கூட இந்த ஃப்ரீஸா மாதிரி இருக்கக்கூடிய அந்த டீமன் கூட சண்டை போட்டிருந்தா அப்படி இல்லை, அவன் வந்து இந்த செக்டர் 8ஓட இந்த டீமன் எம்பரர் பார்த்தீங்கன்னா கிடையாது. பின்னாடி இருக்கிறவன் தான் இந்த கோப்ரா தான் பார்த்தீங்கன்னா டீமன் எம்பரர்ன்ட்டு நம்ம யாமோஷிக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ வெஜிடோ கிட்டே பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, ஆக்சுவலாக அவன் உண்மையான இந்த டீமன் எம்பரர் பார்த்தீங்கன்னா கிடையாது நம்ம நினைக்கிற மாதிரியே, அதனால் நம்ம இங்கேருந்து போகிறது நமக்கு நல்லது அப்படின்ட்டு சரி நம்ம யாமோஷி வெஜிடோ கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்ல. பட் வெஜிடோக்கு செம்ம ஷாக்கு, இவன் உண்மையான டீமன் எம்பரர் பார்த்தீங்கன்னா கிடையாது. அப்போ இவன் யார்? அப்போது நான் எதிர்பார்க்குற மாதிரி இந்த டீமன் ஐ மீன் மொத்த டீமனுக்கால டீமனாக இருக்கார்ல லூசிப் மாதிரி, ஸோ அந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய வந்து நம்மக்கிட்ட டேரெக்டாக சண்டை போகிறக்கான வந்துட்டானா அப்படின்ட்டு வெஜிடோக்கே பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் ஷாக்காக இருக்குது. ஏன்னா அவள் அந்தளவுக்கு டஃப் கொடுத்து வெஜிடோ கூட பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறான்ல, அதனால் வெஜிடோக்கே சந்தேகமாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதை அந்த டீமன் கிட்டேயே பார்த்தீங்கன்னா கேட்குறப்படி, ஒரு வேளை நான் நினைக்கிறவனா நீ இருக்கக்கூடாதுன்ட்டு நான் நினைக்கிறேன், அதனால் நீ யாருன்ட்டு உன்னுடைய வாயிலேயே பார்த்தீங்கன்னா சொல்லு, டீமன்ஸ் போய் சொல்ல மாட்டாங்கன்ட்டு நான் நம்புறேன் அப்படின்ட்டு. ஸோ வெஜிடோ பார்த்தீங்கன்னா கேட்கும்போது இந்த இடத்துல அந்த டீமன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா சிரிக்கிறா. நான் இதை பார்த்தீங்கன்னா பார்க்கல, கோப்ரா வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டா, நான் இன்னும் கொஞ்சம் கூட விளையாடலான்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ மீன் இந்த மோட்டில் கூட நம்மளுடைய விளையாட்டை வேறு லெவலில் ஃபன் பார்த்தீங்கன்னா பண்ணலான்ட்டு பார்த்தீங்கன்னா இருந்தேன் பாயோல, அதுக்குள்ளே வந்து கெடுத்துட்டா. ஆனால் ஒரு விஷயம் நீ நினைக்கிறாள், நான் பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த செக்டர் 8ஓட இந்த டீமன் எம்பரர் பார்த்தீங்கன்னா கிடையாது. என்னுடைய பேர் கிரைம், நானும் டீமன் எம்பரர் தான், பட் செக்டர் 5ஓட டீமன் எம்பரர் அப்படின்ட்டு ஸோ தன்னுடைய செல்ஃபை பார்த்தீங்கன்னா ரிவீல் பார்த்தீங்கன்னா பண்ண யாமோஷிக்கு வெஜிடோக்கும் ரெண்டு பேத்துக்கு பயங்கரமான ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம யாமோஷி பார்த்தீங்கன்னா யோசிக்கிறா அப்படியே, ஸோ இது எப்படி சாத்தியமாகுது? இந்த 8ஓட இந்த டீமன் எம்பரர் இன்னும் தோற்கடிக்கப்படவே இல்லையே, அதுக்குள்ளே செக்டர் 5லேருந்து டேரெக்டாக ஜம்ப் பண்ணி இந்த செக்டர் 8க்கு வந்து சண்டை போடுறாங்கன்னா ஸோ எதோ பார்த்தீங்கன்னா தப்பாக பார்த்தீங்கன்னா நடக்குதுன்ட்டு நம்ம யாமோஷி பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாரு. ஸோ அதே சமயத்தில் வெஜிடோ கிட்ட 50% பவர் தான் இருக்குது, மீதி நம்ம யாமோஷி கிட்ட தானே இருக்குது. ஸோ அதனால் நம்ம யாமோஷி பார்த்தீங்கன்னா ஸோ வெஜிடோவில் ரெண்டு பேர்த்த சமாளிக்க முடியாது 50% பவரால். ஸோ அதனால் நம்மளை அந்த திரும்ப ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு நம்ம யாமோஷி பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாரு. ஸோ நம்மளுடைய ஃப்ரீடத்தை பார்த்தா நம்மளால் இங்கேருந்து உயிரோட வெளியே பார்த்தீங்கன்னா போக முடியாது. ஸோ நம்ம யாமோஷி வெஜிடோ கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ரிஃப்யூஸ் பார்த்தீங்கன்னா பண்ண சொல்கிறா, அப்படி தன்னை அப்சர்வ் பார்த்தீங்கன்னா பண்ணிக்க சொல்கிறா அப்படி. பட் வெஜிடோ அக்ஸப்ட் பார்த்தீங்கன்னா பண்ணிக்க மாட்டேங்கிறா. 50% பவர் இருந்தாலும் சரி இல்லாமல் இருந்தாலும் சரி அதை பற்றி எனக்கு எந்த ஒரு கவலை பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த செக்டர் 5ஓட இந்த டீமன் எம்பரரை என்னுடைய செல்ஃப் மூலிமா நான் விளையாட போகிறேன், அதனால் நீ அவனை பார்த்துக்கோ, இவனை நான் பார்த்துக்கிறேன், ஃப்ரீஸ் அவன் நான் பார்த்துக்கிறேன், இவன் என்னுடைய டார்கெட் அப்படின்ட்டு. ஸோ வெஜிடோ பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா இறங்குற அப்படிங்க. ஸோ செக்டர் 5ஓட இந்த டீமன் எம்பரர் ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு நம்ம வெஜிடோ சண்டை பார்த்தீங்கன்னா போட போயிடும் அப்படிங்க. இந்த பக்கம் இந்த கிரைம் லைக் ஃப்ரீஸாவனே பார்த்தீங்கன்னா கூப்பிடலாம். ஸோ ஃப்ரீஸா இந்த டீமனும் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு சண்டைக்கு இறங்குற அப்படி ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. அவங்களுடைய அந்த ஒரு மோதல் வேற லெவலில் பார்த்தீங்கன்னா வெளிப்பட ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஒரு வெளிப்பாட்டு யாமோஷியால் நம்பவே பண்ண முடியல. அண்ட் அதே சமயத்தில் இந்த டீமன் எம்பரர் நம்ம ஃப்ரீஸா பார்த்தீங்கன்னா இருக்கார்ல, ஸோ இதுதான் இந்த கிராண்ட் பிரிஸ்டோட இந்த செர்பன்ட் எபிலிட்டியாக பார்க்குறக்கு அந்த அளவுக்கு பெருசாக ஒருத்தனது மாதிரி தெரியலடா அப்படின்ட்டு பாயோவில் சிரிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சண்டை பார்த்தீங்கன்னா போட்டுருக்கேன். வெஜிடோவுக்கு காண்டாகுது. வெஜிடோவும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சண்டை பார்த்தீங்கன்னா போட்டுகிட்டே பார்த்தீங்கன்னா இருக்கா. பட் இருந்தாலுமே எல்லா அடிகளையும் பார்த்தீங்கன்னா தடுக்கிற அப்படி ஐ மீன் இந்த டீமன் எம்பரர் இருக்கான்ல நம்ம ஃப்ரீஸா, அவன் நம்ம வெஜிடோவோட அந்த செர்பன்ட் எபிலிட்டியில் அடிக்கக்கூடிய எல்லா அடிகளையும் பார்த்தீங்கன்னா தடுக்கிற அப்படி. ஸோ ஆக்சுவலாக இதுதான் உண்மையான போரா, இது என்னால் நம்பவே பார்த்தீங்கன்னா முடியல. ஸோ உங்களோட சண்டை போகிறதுக்கு மற்ற இந்த செக்டர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நான் சண்டை போட பார்த்தீங்கன்னா போயிருக்கலாம் போல இருக்குது. ஸோ உன்னையெல்லாம் எப்படி தான் இந்த லூசிப் ஹோஸ்ட்டாக தேர்ந்தெடுத்தான் தான் எனக்கு தெரியல. உன்னை ஹோஸ்ட்டாக தேர்ந்தெடுத்திருக்கானா அவன் எந்தளவுக்கு வீக்காக பார்த்துன்னு இருக்கணும், நான் எதிர்பார்த்த அளவுக்கு அவன் ஒன்றும் பலசாலி இல்லை போல இருக்கு அப்படின்ட்டு இந்த இடத்துல இந்த டீமன் எம்பரர் நம்ம ஃப்ரீஸாக சொல்லிட்டு நம்ம வெஜிடோவுக்கு போட்டு பொழந்து கட்டிட்டு அப்படி. ஆக்சுவலாக ரத்தமெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்ததுங்க. இந்த செருப்பு நெப்லெட்லேயே பார்த்தீங்கன்னா ரத்தத்தை நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா வர வச்சுட்டா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம வெஜிடோ திரும்ப கோப்பட்டு நம்ம ஃப்ரீஸாவை பார்த்தீங்கன்னா அடிக்க போக இந்த இடத்துல லிட்டில் பிட் நம்ம வெஜிடோவோட கை லைட்டாக ஓங்கி இருக்கு. அதனால் பரவாயில்ல, ஏதோ சம்திங் ஏதோ புதுசாக பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறோம் போல இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பாயோலையும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஈக்குவலாக சண்டை பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்காங்க. பட் நம்ம டீமன் எம்பரர் நம்ம ஃப்ரீஸாவோட கைதாக பார்த்தீங்கன்னா ஓங்கி இருக்கு, அந்தளவுக்கு விளையாடிட்டு இருக்கா அப்படி. அதே சமயத்தில் இந்த இடத்துல நம்ம யாமோஷி பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கா. அவள் ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நிறுத்த மாட்டான் யார் சொன்னாலுமே, அதனால் விளையாடிட்டோ நமக்கும் ஒரு ஹோப் இருக்குல்ல வெஜிடோ மேலே. என்னதான் அவங்ககிட்ட அந்த செர்பன்ட் எபிலிட்டி இருந்தாலுமே அதுக்கு ஈக்குவலாக அந்த டீமன் சண்டை போட்டாலுமே அவங்ககிட்ட இன்னொரு ஃபார்ம் இருக்குல்ல இந்த க்ரீன் ஐ ஃபார்ம், அதை வச்சு கண்டிப்பாக அவனால்
ஏதோ ஒன்று செய்ய முடியும்ட்டு எனக்கு நம்பிக்கை பார்த்தீங்கன்னா இருக்குது. லிட்டில் பிட் ஒரு ஹோப் அவன் மேலே வைக்கல அப்படின்ட்டு நம்ம யாமோஷி பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருக்கேன். அண்ட் பின்னாடி இருந்து இந்த டீமன் எம்பரர் செக்டர் 8ஓட உண்மை டீமன் எம்பரர் பார்த்தீங்கன்னா என்ன மறந்துட்டீங்களா, உண்மையில் அவங்க 2 பேரும் சண்டை போடுறது நல்லா தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் இந்த செக்டர் 8ஓட உண்மையான டீமன் எம்பரர்னா நான் சண்டை போட இடத்துல வேறு இடத்துல சண்டை போட்டுட்ருக்காங்க, இதெல்லாம் நியாயமாடா அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம யாமோஷி கிட்ட நம்ம கூப்பிட்றோம். டீமன் எம்பரர் கூப்பிட்றோம் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்கும்போது நம்ம யாமோஷி பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு பரவாயில்ல, என்னுடைய பேர் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பரவி இருக்க, நீ என்னுடைய பேர் சொல்லி கூப்பிட்றேன், கண்டிப்பாக நான் லைட்டாக ஹார்டர் பார்த்தீங்கன்னா பண்ணுறேன், வெயிட் பண்ண வச்சதுக்கு மன்னிச்சிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம் கூடி சீக்கிரத்தில் அப்படின்ட்டு நம்ம யாமோஷி பார்த்தீங்கன்னா சொல்ல. பட் நம்ம கூப்பிட்றா பார்த்தீங்கன்னா டே உன்னை பற்றி நான் நிறைய கேள்வி பட்டிருக்கேன், இந்த வீக்கான அந்த செக்டர் 10ஓட அந்த ஐசாக்கிட்டேயே நீ அடிவாங்கி ஓடணும் தானே, உன்னை பற்றி கேள்விப்படாமல் இருக்க முடியுமா? அன்றைக்கி இன்னொரு விஷயத்தை கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன், விஜிட்டோவோட அந்த பாதி பவர் உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானாம, அதனால் உன்னாலே பார்த்தீங்கன்னா இந்த செர்பன் எபிலிட்டியை அந்த டெக்னிக்கை பயன்படுத்த முடியுமில்ல, அப்படி பயன்படுத்துகிறவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பார்த்தீங்கன்னா இருக்கணும், உன்னை நான் தப்பாலாம் அண்டர்ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா பண்ணிக்க மாட்டேன், சரியாக பார்த்தீங்கன்னா புரிஞ்ச பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன், நீ கவலைப்படாத, நீ என்னதான் வித்தை காட்டினாலுமே அந்த வித்தை எங்கிட்ட பழிக்காது அப்படின்ட்டு நம்ம கோபுரா பார்த்தீங்கன்னா சொல்ல நம்ம யாமோஷிக்கு கடுப்பாக ஆரம்பிக்குது. நீ கேட்ட கதைகள் பழைய கதைகள், புதுசு பார்த்தீங்கன்னா கிடையாது, புது கதையை நான் சொல்ல ஆரம்பிக்கட்டுமா அப்படின்ட்டு நம்ம யாமோஷி பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலாக விஜிட்டோ மாதிரி இந்த செர்பன் எபிலிட்டியை என்னால் பார்த்தீங்கன்னா பயன்படுத்த முடியாது, அது என்னோட டெக்னிக்கே பார்த்தீங்கன்னா கிடையாது, அதனால் அது என்னால் பார்த்தீங்கன்னா பயன்படுத்த முடியாது. பட் செயின்ஸோட இந்த காடோட உண்மையான டெக்னிக்கை என்னால் பார்த்தீங்கன்னா பயன்படுத்த முடியும், அது என்னுடைய டெக்னிக்கை பார்த்தீங்கன்னா என்னால் பார்த்தீங்கன்னா பயன்படுத்த முடியும்ட்டு டக்குன்னு நம்ம யாமோஷி பார்த்தீங்கன்னா அந்த பவரை பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிற. அப்படி ஆக்சுவலாக நம்ம வெஜிட்டோவுக்கு இந்த செர்பன் எபிலிட்டி இந்த ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா கண் பார்த்தீங்கன்னா இருக்க முடியல, பட் நம்ம யாமோஷிக்கு இந்த எல்லோ கலரில் கண் பார்த்தீங்கன்னா வரும்ல, இதுக்கு முன்னாடி இந்த கிராண்ட் பிஸ்டோட அந்த வெசஸ் பேட்டில் பார்த்துருப்போம். ஸோ அந்த ஒரு டெக்னிக் அந்த ஒரு பவர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கோபுராக்கு எகென்ஸ்டாக பார்த்தீங்கன்னா நம்ம யாமோஷி பார்த்தீங்கன்னா பயன்படுத்த ஆரம்பிக்கிற. அப்படியே எல்லோ கலரில் தன்னுடைய கண்களை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டு அப்படியே வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்மிஷன் பண்ண ஆரம்பி லைக் நம்ம ப்ரோலியோட அந்த டிரான்ஸ்மிஷனை சரி நம்ம யாமோஷி பார்த்தீங்கன்னா எடுக்க நம்ம கோபுரா அப்படியே ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா பார்க்க. அதே சமயத்தில் இந்த இடத்துல நம்ம கோபுரா இப்போ ஒன்று நான் புரிஞ்சுக்கிறேன் யாமோஷி அப்படின்ட்டு ஸோ கோபுரா பார்த்தீங்கன்னா சொல்ல. அதே சமயத்தில் நம்ம யாமோஷி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த ஒரு டிரான்ஸ்மிஷனை இந்த ஒரு ஃபார்மை பார்த்தீங்கன்னா செகண்ட் டைமாக பார்த்தீங்கன்னா நான் எடுக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஃபார்ம் இக்காரி காட் அப்படின்ட்டு கூப்பிடுவாங்க, அதனால் நீ தயாராக பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம யாமோஷி பார்த்தீங்கன்னா நம்ம கோபுராவை சண்டைக்கு பார்த்தீங்கன்னா இழுக்க பாயோலையும் பார்த்தீங்கன்னா சண்டை செய்ய போக ஒரு ரெட்டிக்கு என் நெத்தியில் பார்த்தீங்கன்னா அடிக்கிற அப்படியே. பட் நம்ம யாமோஷிக்கு எது பார்த்தீங்கன்னா ஆகலை, நம்ம கோபுராவே பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கேன். ஸோ எது ஆகலையான்ட்டு ஸோ எப்படி இந்த மாதிரி ஒரு பவர் உனக்கு கிடைச்சது யாமோஷி அப்படின்ட்டு கோபுரா பார்த்தீங்கன்னா கேட்க, இது என்னுடைய பவரா, என்னுடைய சொந்த பவர், காடோட பவர், அதனால் அது அப்படி தான் இருக்குது. நான் சொன்னேன்ல நீ பழைய ஸ்டோரி தான் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு, இது புது ஸ்டோரி புது கதையை நான் உனக்கு சொல்கிறேன், நான் ஒன்றும் சாதாரண மோட்டல் பார்த்தீங்கன்னா கிடையாதுடா அப்படின்ட்டு பாயோல யாமோஷி பூந்து விளையாட ஆரம்பிக்கிற. அப்படியே இந்த இடத்துல இந்த கோபுரா இந்த டீமன் எம்பரர் பார்த்தீங்கன்னா கதறா அப்படிங்க பயங்கரமாக பாட்டு நம்ம யாமோஷி பார்த்தீங்கன்னா போட்டு பொழந்து கட்டியிருக்கா. அப்படி ஆக்சுவலாக இந்த கேள்வி பண்ண அப்படில, அதனால் அதுக்காக அந்த ஒரு வெஞ்சன்ஸுக்காக வச்சு செஞ்சிட்ருக்கேன். உன்னால் மட்டும்தான் புது பவரை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த முடியும்ட்டு கிடையாது யாமோஷி, என்னாலையும் பார்த்தீங்கன்னா பயன்படுத்த முடியும்ட்டு இந்த இடத்துல இந்த டீமன் எம்பரர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய போஸை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துகிறா. அண்ட் அதே சமயத்தில் அந்த பவரை வெளிப்படுத்துக்கு அப்புறம் அந்த பவரை ஐ மீன் நம்ம யாமோஷியோட ஒரு அந்த பவரை சென்ஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது ஆக்சுவலி வெஜிட்டோவோட அந்த செர்பன் எபிலிட்டி விட நம்ம யாமோஷியோட பவர் ரொம்ப அதிகமாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ என்னால் ஃபீல் பார்த்தீங்கன்னா பண்ண முடியுது அப்படின்ட்டு இந்த இடத்துல இந்த டீமன் எம்பரர் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு சண்டைக்கு பார்த்தீங்கன்னா கிளம்ப நம்ம யாமோஷி வரவேற்கிற. அப்படி அண்ட் 2 பேருமே பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாங்க. அண்ட் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டட் பார்த்தீங்கன்னா ஆகுது. அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா இந்த டீமன் கிங்கி கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபைட் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கா. நம்ம கோகு ஒரு பிளான் பண்ணி ஸோ தன்னுடைய க்ளோன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த செப்பரேட்டாக ஒவ்வொரு பிளான்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு வச்சு அப்படிலாம். ஸோ அந்த ஒரு பிளான் சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லா க்ளோன்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த கடமைகளை சிறப்பாக பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நான் எப்படி செய்யணும் வெஜிட்டாவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்கா. உண்மையிலே சூப்பராக நம்மளுடைய பிளான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ யூனிவர்ஸ் 7 இப்போதைக்கு சேஃபாக பார்த்தீங்கன்னா இருக்குது, அடுத்த பிரபஞ்சங்களுக்கு நம்ம கிளம்ப வேண்டியதா அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம கோகு பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கா. அப்படி ஸோ ஜெரன் கவலைப்படாத, கூடிய சீக்கிரத்தில் நான் வரேன் உன்னை காப்பாற்ற அப்படின்ட்டு நம்ம கோகு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன். டக்குன்னு இந்த செர்பன் எபிலிட்டி பயன்படுத்தி இந்த இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற. அப்படி ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி ஐ மீன் சின்ன எனர்ஜி இருந்தாலுமே அந்த இடத்துல நம்ம கோகுவோட இந்த டெலிபோர்ட் பார்த்தீங்கன்னா பண்ண முடியும் இந்த செர்பன் எபிலிட்டி பயன்படுத்தி. ஸோ அதனால் நம்ம கோகு அப்படி வீஸ்க்கு ஒரு தேங்க்ஸை பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இதெல்லாம் நம்ம வீஸால் தான் பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு ஸோ வீஸ்க்கு ஒரு தேங்க்ஸை பார்த்தீங்கன்னா போட்டு நம்ம கோகு இன்ஸ்டன்ட் டெலிபோர்டேஷன் யூஸ் பண்ணி
வேற ஒரு பிளானுக்கு டெலிபோர்ட் ஆகி பார்த்தீங்கன்னா போகிறா அப்படி. ஸோ அப்படி போகும்போது டக்குன்னு நம்ம கோக்கு ஒரு பவர் பார்த்தீங்கன்னா சென்ஸ் பண்ணுறா. என்ன போடுறா அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக அந்த இடத்துக்கு நம்ம வெஜிடோ வந்து இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துடா அப்படி. ஸோ வெஜிடோக்கு கோக்குக்கு செம்ம ஷாக்கு. வெஜிடா பார்த்தீங்கன்னா கத்துறா அப்படி. என்கிட்ட கேட்குற நீ தான் அந்த ரைட் சைட் பார்த்தீங்கன்னா போக சொன்ன, அண்ட் நீ லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா போன்னு பார்த்தீங்கன்னா சொன்னேன். அப்புறம் எதுக்கு என்னோட டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்தேன். உன்னால தான் இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷனை பல வருஷங்களுக்கு முன்னாடியிலேருந்தே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியல. ஸோ அப்படி வித்த காரணம் வந்து நீ தப்பான ஒரு டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ வெஜிடோ கடுப்பாயிட்டு நம்ம கோகு பார்த்தீங்கன்னா கடிச்சிட்டு இருக்க. அந்த சமயத்தில் நம்ம கோகு நான் தான் தப்பா பார்த்தீங்கன்னா வந்துட்டேன் அப்படின்ட்டு புலம்பிட்டு பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த ரெண்டு பேருமே ஒரு பயங்கரமான ஒரு பவர் பார்த்தீங்கன்னா சென்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்னடா அப்படின்ட்டு நம்ம கோகு வச்சுட்டு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது ஸோ அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு டீமன் மரண மாதம் பார்த்தீங்கன்னா என்ட்ரி பண்ண கொடுக்குறா அப்படி. அண்ட் அந்த ஒரு போர் வேற லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த டீமனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஐ மீன் இந்த டீமன் கிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேபி இவன் டீமன் எம்பரராக பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ட்டு நம்ம கோகு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருக்கு. அதே சமயத்தில் அந்த டீமனும் பார்த்தீங்கன்னா வரா அப்படி. ஆக்சுவலாக இந்த லூசிஃபோட பிளான் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது நீங்கள் ரெண்டு பேர் தானே, உங்களை தடுக்கிறதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன் அப்படின்ட்டு அந்த டீமன் பார்த்தீங்கன்னா சொல்ல. அண்ட் நம்ம வச்சுட்டு நான் யார் என்ன எதுவும் பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியாது, நான் என்ன பிளான் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கேன்ட்டு எதுவும் பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியாத டீமன் அப்படின்ட்டு. ஸோ வெஜிடா பார்த்தீங்கன்னா சொல்ல இல்லை எனக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். சன் கோகு அண்ட் பிரின்ஸ் வெஜிடா தெரிஞ்சுதான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன் உங்களை தடுக்கிறதுக்காக அப்படின்ட்டு அந்த ஒரு டீமன் கெத்தா பார்த்தீங்கன்னா சொல்ல. இந்த இடத்துல நம்ம கோகு அவனுக்கு நம்ம யாருன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குன்னா அப்போ கண்டிப்பாக லூசிஃப்க்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நெருங்கிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா சொல்ல நம்ம வச்சுட்டா நீ சொல்கிறது சரிதான் கேட்குற, நம்ம பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நெருங்கிட்டோம், இவனை டிஃபீட் பண்ணிட்டா அவனை பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம வச்சுட்டா பார்த்தீங்கன்னா சொல்ல. அண்டு நம்ம வச்சுட்டா அண்டு கோகு ரெண்டு பேருமே இந்த ஐகானிக்கான இந்த சூப்பர் சின் ப்ளூ டிரான்ஸ்மிஷனுக்கு பார்த்தீங்கன்னா மாற ஆரம்பிக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே இந்த டீம் அப் பண்ணி ஒத்தாள்கிட்ட சண்டை போடுறாங்க. ஆக்சுவலி இந்த ஒரு சீன் பார்க்குறதுக்கு ஜெரின் கூட நம்ம கோகன் வச்சுட்டு ரெண்டு பேருமே இந்த மாங்கால பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண பண்ணிப்பாங்க. ஸோ அந்த ஒரு சீன் தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஞாபகமான வருது. ஆக்சுவலாக நம்ம கோகன் வச்சுட்டு சூப்பர் சின் ப்ளூவில் நம்ம ஜெரின் கிட்ட ஃபைட் பண்ண ஜெரின் ஒத்தாலா ரெண்டு பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா சமாளிப்பா எது கஷ்டப்படாமல். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையுமே அந்த ஒரு டீமன் ரெண்டு பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா சமாளிக்கிற அப்படி. அந்த ரெண்டு பேருமே அவங்களுடைய வித்தைகளை பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வெஜிடா பார்த்தீங்கன்னா தன்னுடைய எனர்ஜி பிளாஸ்ட்டுமே கோகு தன்னுடைய வித்தை பார்த்தீங்கன்னா கட்ட பட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நாக் டவுன் பண்ண பண்ணிடுறா. ஈவன் நம்ம வெஜிடாவோட அந்த பவர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு பவர் பார்த்தீங்கன்னா வெஜிடோவோட கையில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருது. இதெல்லாம் எதுவும் வேலைக்காகுது எங்கிட்ட அப்படின்ட்டு வெஜிடோவோட அந்த எனர்ஜி பால் ஆட்டோமேட்டிக்காக வேற ஒரு டைமென்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா போயிடுது. வெஜிடோவுக்கு பயங்கர ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த சமயத்தில் அந்த ஒரு டீமனோட கண்கள் பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் கலரில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நான் தான் சொன்னேன்ல உங்களால் எது பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது அப்படின்ட்டு அந்த ஒரு டீமன் பார்த்தீங்கன்னா சொல்ல. அண்ட் நம்ம கோகன் வச்சுட்டா அந்த டீமன் பின்னாடி பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு உருவம் பார்த்தீங்கன்னா தெரியுது. பயங்கர டெட்லியான ஒரு உருவம் பார்த்தீங்கன்னா தெரிய ஆரம்பிக்குது. நம்ம கோகான் வச்சுட்டு ரெண்டு பேருமே பயங்கர ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. யார் இவ அப்படின்ட்டு ரெண்டு பேருமே தள்ளி பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. பக்கத்தில் இருந்தால் நமக்கு சங்கோதிடுவான்ட்டு நம்ம கோகான் வச்சுட்டு ரெண்டு பேருமே தள்ளி பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. ஆனால் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா சொல்கிறோம் அப்படி. ஸோ அந்த ஒரு போர் உண்மையிலே இவ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்கா. நிச்சயமாக இவ டீமன் கிங் பார்த்தீங்கன்னா கிடையாது. பட் இவன் டீமன் எம்பரர் தான், பவர் வச்சு என்னால் சொல்ல முடியுது அப்படின்ட்டு. ஸோ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா சொல்ல. அந்த சமயத்தில் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல தன்னுடைய மல்டி ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பிளான்ட்டுக்கு பண்ண அனுப்பிச்சு வச்சிருக்காங்களே. இவன் நம்ம வெஜிடோ பண்ண அனுப்பிச்சு வச்சிருக்கா அப்படி. அதனால் ரெண்டு பேருமே சேர்ந்து ஃபைட் பண்ணால் மட்டும்தான் இவனை நம்மளால் பார்த்தீங்கன்னா சமாளிக்க பார்த்தீங்கன்னா முடியும். வெஜிடோ நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா சொல்ல. ஸோ நம்ம வச்சுட்டா கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா இருக்கு கேட்குறேன். ஆக்சுவலாக என்னதான் என்னுடைய பவர்ஸை என்னுடைய எனர்ஜியை 1000 டைம்ஸாக பார்த்தீங்கன்னா நான் ஸ்ப்ளிட் பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாலுமே என்னால் அவனை டிஃபீட் பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஸோ அவன் கையால் நான் தோற்று போக மாட்டேன், நான் தான் அவனை வச்சு செய்ய போகிறேன், பொறுத்திருந்து பார். நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஒரு சைன் பார்த்தீங்கன்னா நான் கிடையாது, பழைய சைன் வெஜிடா பார்த்தீங்கன்னா கிடையாது அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா சொல்ல. அந்த சமயத்தில் வெஜிடா பார்த்தீங்கன்னா டக்குன்னு தன்னுடைய போஸை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த ஆரம்பிக்கிற அப்படி. இந்த செர்பன் பர்பிள் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காடோட செக்ஷனோட பவர் இந்த செர்பன் எபிலிட்டி அப்படியே மிக்ஸ் ஆகி பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்மிஷனுக்கு நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா போக, அதே சமயத்தில் நம்ம கோகு இந்த செர்பன் எபிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா போக, அதே சமயத்தில் நம்ம வெஜிடோவும் பார்த்தீங்கன்னா போகிற அப்படி, அதே சமயத்தில் நம்ம யாமுஷி பார்த்தீங்கன்னா போகிற அப்படி. ஸோ 4 பேருமே தங்களுடைய அந்த செர்பன் எபிலிட்டியை தங்களுக்கான அந்த யூனிக்கான அந்த ஒரு பவர் பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஒரு பவரை இந்த இடத்துல 4 சைன்ஸ் லெஜெண்டரி சைன்ஸு பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த. ஸோ யார் ஃபஸ்ட்டு வின் பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்கன்ட்டு பொறுத்திருந்தா அடுத்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணால் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தேன். ஆஸ் டீமன் கில்லர்ட்டு கீழே கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ண பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.